விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. கீரா, தேவதச்சன், கௌரி சங்கர், கோனங்கி, பூமணி, தமிழ்ச்செல்வன் என கோவில்பட்டி மண் தமிழுக்கு கொடுத்த படைப்பாளுமைகளின் பட்டியல் நீளமானது. அந்த வரிசையில் அந்த மண்ணிலிருந்து முளைத்த தனித்துவமான படைப்பாளிதான் சோதர்மன். 1980கள்ல எழுத தொடங்கி தமிழகத்தோட முக்கிய புனைகதை எழுத்தாளர்கள்ல ஒருத்தராகவும் கரிசல் இலக்கியத்தோட 3ஆம் தலைமுறை எழுத்தாளருமான சோதர்மன் தூர்வை, சூழ், ஈரம், வனகுமாரன்னு பல நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வில்லிசை குறித்த ஒரு ஆய்வு நூலையும் வெளியிட்டிருக்காரு சோதர்மன். தர்மனின் அப்பா கும்மியாட்ட கலைஞர் மட்டுமல்ல, தேர்ந்த கதை சொல்லியும் கூட. 13 வயதில் அப்பாவின் தோளேறி ஒயில் கும்மி பார்க்க சென்ற தர்மனோடு சேர்ந்து கதைகளும் வளர்ந்தன. கீராதான் தர்மனுக்கு ஆதர்ஷம். அவருடைய புத்தகங்களில்தான் தர்மன் தனக்கான களத்தை கண்டறிந்தார். தர்மனின் முதல் சிறுகதை விருவு. இடதுசாரி இலக்கிய இதழான தாமரையில் அவரது முதல் சிறுகதை வெளிவந்தது. முதல் சிறுகதையே தர்மனுக்கு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. 1992 தன்னோட முதல் சிறுகதை தொகுப்பை ஈரம்ன்ற பேர்ல வெளியிட்டாரு சோதர்மன். அசோகமித்திரன், பிரபஞ்சன் போன்ற படைப்பாளிகள் அதை படிச்சு பார்த்துட்டு இது மிகவும் பக்குவப்பட்ட கைன்னு சோதர்மனை பாராட்டினாங்க. அதுக்கப்புறமா சோதர்மன் தனக்கான காலத்தை வகுத்துக்கிட்டாரு. தன்னோட முன்மாதிரியான கீராவோட உதவியோடையும் சக படைப்பாளிகளோட உதவியோடையும் கரிசலன்ற பத்திரிகையையும் தர்ஷனான்ற நாடக இயக்கத்தையும் தொடங்கி வீதிகள் தோறும் நாடகங்களை நடத்திட்டு வராரு. இயல்பாவே பொது உடைமை சித்தாந்தத்தால ஈர்க்கப்பட்ட சோதர்மன் தொழிற்சங்கவாதியா, இலக்கியவாதியா, கள போராளியா பல அடையாளங்களோட வாழ்ந்துட்டு வராரு. இடதுசாரி இதழ்கள்ல மட்டுமே எழுதி வந்த சோதர்மன் இந்தியா டுடே, சுபமங்களா என்று தன்னுடைய களங்களை மாற்றினார். வழக்கமான கதை சொல்லி முறைகளிலிருந்து விலகி புது புது யுக்திகளை கையாள தொடங்கினாரு சோதர்மன். தொழிலும் தொடர் போராட்டங்களும் தன்னோட எழுத்துக்கு இடையூறா இருந்ததுனால வேலைக்கு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு முழு நேர எழுத்தாளராகவும் பகுதி நேர விவசாயியாகவும் தன்னோட வாழ்க்கையை கட்டமைச்சிட்டு இருக்காரு சோதர்மன். கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, மாநில அரசின் விருது, விகடன் விருது என தன்னுடைய எழுத்துக்கான அங்கீகாரங்கள் ஒரு பக்கம் குவிய தானுண்டு தன் எழுத்துண்டு என தீவிரமாக செயல்படுகிறார் சோதர்மன். 18ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்று வரை இந்தியாவில் செயல்படும் கிறிஸ்துவ அமைப்புகளையும் கிறிஸ்துவ துறவிகளையும் முன்வைத்து இதுவரை நம் சமூகத்தில் பேச தயங்கிய விஷயங்களை பேசும் வகையில் 13வது மையவாடி என்ற நாவலை எழுதி வருகிறார் இந்த கரிசக்காட்டு படைப்பாளி. சோதர்மன் மாதிரியான இலக்கிய ஆளுமைகளை, நம்பிக்கை மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.